நிறுத்துற. இறங்க. போட போட. உள்ள போங்க, உள்ள போங்க. யார் இவங்க? அடாத மழை பெஞ்சாலும் விடாம தொழில் செய்யறதுக்காக கிளம்பிட்டாங்க சார். சார், நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல சார். எங்களுக்கு தெரிஞ்சவங்களை பாக்குறதுக்காக வெளியூர்ல இருந்து வரோம். இவர் தப்பா நினைச்சு எங்களை கூட்டு வந்துட்டாரு. ஏயா மூஞ்சியை பார்த்தாலே தெரியல அவங்க தப்பு பண்றவங்களான்னு. நீ பாட்டுக்கு யாராச்சும் கூட்டிட்டு வந்துட வேண்டியது. கடைசியில எனக்கு கெட்ட பேரு. நீ உள்ள போமா. காலையில நானே அனுப்பிச்சு வைக்கிறேன். ஏன்பா நல்ல சவாரி கிடைச்சதா? எங்கடா கிடைச்சது? அண்ணாநகர் பொறுத்த ஒரு பார்ட்டி கிடைச்சது. அதையும் போலீஸ்காரன் தண்ணியை போட்டுக்கிட்டு ஸ்டேஷனுக்கு இட்டுன்னு போயிட்டான். பாவம் அந்த பொண்ணு என்ன பாடுபடுதோ. தம்பி, அவளை விட்டுடு தம்பி. தம்பி, அதான் தம்பின்னு சொல்லிட்டல. அக்கா பொண்ணுக்கு மாவை முறதானடி. போடி. நடத்த முடியாது. வந்திருக்கேன் போல. வந்திருக்கேன். வாங்க 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 வாங்க. ஐயா, உன்னை காப்பாத்திட்டு போலீஸ்காரங்க உதவாங்க. நமக்கு என்ன போகலாம். நீங்க வந்த உங்களை பாக்கிறதுக்காக நானும் அம்மாவும் ஊர்ல இருந்து புறப்பட்டு வந்தோம். அப்போ இந்த போலீஸ்காரங்க இவங்க அம்மாவை பிடிச்சு வச்சிருக்காங்க. உன் வேலையை பார்த்து சார். நம்ம எஸ்ஐ ஒருத்தன் அடிச்சுட்டு ஸ்டேஷன்ல ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் சார். டேய், அவனை அடிச்சு தூக்கி லாக்கவுல போடுறேன்.
போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ் அடிக்கிறியா? நீ எங்க போனாலும் இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நான் எங்கேயும் போக மாட்டேன்டா. என்ன பாக்குற? இது என்னோட அட்ரஸ். வேணும்னா அங்கே வந்து பாத்துக்க. தம்பி வாங்கம்மா. வேடிக்கை பாக்குறதுக்காக நிக்கிறீங்களா? நடு ரோட்ல ஒரு பொண்ணு ஓடுனாலே அவளை காப்பாத்துறதுக்காக இந்த கூட்டத்துல யாருக்காவது ஒருத்தர் கூட உதவி செய்யணும்னு தோணலையா? அவ என்ன யாரோ ஒருத்தி அப்படிங்கிற நினைப்பு தானே. அடுத்த வீட்டு பொண்ணுகளையும் அக்காவா தங்கச்சியா அம்மாவா நினைக்கிற குணம் உங்க எல்லாருக்கும் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் காப்பாத்தணுங்கிற எண்ணமும் வரும். என்ன செய்யறது? போலீஸ்காரங்களை பகைச்சுக்கிட்டா நாங்க இந்த ஏரியாவில தொழில் பண்ண முடியாத. எங்க வீட்டுல புருஷனும் பிள்ளைங்களும் நிம்மதியாவே தூங்க முடியாது. ஏதாவது கேச போட்டு உள்ள தள்ளிடுவாங்க பாவி பசங்க. காயத்ரி, காயத்ரி, ராஜாராமோட அம்மாவும் தங்கச்சியும் வந்திருக்காங்க. இப்ப அவங்களை எதுவும் கேட்காத, காலையில கேட்டுக்கலாம். ஓ, நீ போய் பாரு. காலம் கெட்டு போச்சுமா. நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாத அளவுக்கு நாட்டு நடப்பு மாறி போச்சு. உங்க 2 பேர் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பாவிக்கு அப்படி செய்ய எப்படிமா மனசு வந்துச்சு? நல்ல வேளை அல்லாவே பார்த்து நல்ல சமயத்துல என் பையனை அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, சாப்பிடுமா. நீங்க வரத்தை பத்தி ஒரு தகவல் கொடுத்திருந்தா அவரே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி என்னம்மா தலைபோற அவசரம்? தலைபோற அவசரம் தாம்மா. ராஜாராமன் கடத்தல்காரங்களை பிடிக்க காட்டுக்குள்ள போய் 1 மாசம் ஆச்சு. கூட போன சில பேரை கடத்தல்காரங்க சுட்டு கொன்னுட்டாங்க. என் அண்ணன் என்ன ஆனார்னே தெரியல. அது விஷயமா பிரபாகர் அண்ணனை பார்த்து சொல்லலாம் தான் வந்தோம். ராஜாராமன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அரசாங்கத்துல வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தைரியமா இருங்க. நம்பிக்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, அவன் எல்லாம் பாத்துக்குவான். நீங்க சாப்பிடுங்கம்மா. ஒரு நாளாவது ஒண்ணும் கிடைக்காம இருந்திருக்கிறியா? ஐயா வேஸ்டில இறம போச்சே. உங்க அம்மா மேல போய் இருக்க வேண்டியதானடா. இத பாருங்க, உங்களுக்கு ஒண்ணு அஞ்சிருக்கு, எனக்கு ஒண்ணு அஞ்சிருக்கு. ஏன் நீங்களா கூடாது? தப்பு பண்றீங்க ஃபாதர், தப்பு பண்றீங்க. அடி வாங்க போற. ஐயோ, என்னங்க இது கூத்து? சத்தியமா நான் இல்லடி, எல்லாம் உன் பையனோட திருவிழா இடம் தான். அதெல்லாம் உங்க சொந்த விஷயம், நீ தலையிடாத. ஆளுக பாராது. அடே கல்ற. போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. எதுக்குமா? உன்னை பார்க்கணுமா? உங்களை தான் பார்க்கணுமா? என்ன வேணும்? உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். எதுக்கு? ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப நீங்களே என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்? எனக்கும் ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்திருக்கீங்க, நான் ஐஎஃப்எஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன். உங்க ரேங்க் தான் நானும். ஐஎஃப்எஸ் படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க, சட்டத்தை மதிக்க வேண்டிய நீங்க
ஒரு ரவுடி மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல பிஹேவ் பண்ணிருக்கீங்க. இவன் போலீஸ்கார மாதிரி நடந்துக்கல, அதனால நானும் ஆபீசர் மாதிரி நடந்துக்கல. அதுக்காக நீங்க இனிமே நான் சொல்ல வேண்டியதை கோர்ட்ல சொல்லிக்கிறேன், நீங்க போகலாம். யுவர் ஆனர், விபச்சார குற்றத்திற்காக கைது செய்யப்பட்ட 2 பெண்களையும் காவல் நிலையத்திற்குள் புகுந்து இன்ஸ்பெக்டர் மற்றும் போலீஸ்காரர்களை தாக்கி கடத்தி சென்றிருக்கிறார் இவர். பொதுமக்கள் முன்னாலேயே இதை செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட குற்றவாளிகளை வளரவிட்டால் நாளைக்கு இவர்கள் நீதிமன்றத்திற்குள் நுழைந்து நீதிபதியே தாக்குகின்ற அளவிற்கு வளர்ந்து விடுவார்கள். எனவே குற்றவாளிக்கு கடும் தண்டனை அளிக்குமாறு கடம் கோட்டார் அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். அரசாங்க வக்கீலின் குற்றச்சாட்டுகளுக்கு உங்கள் பதில்? யுவர் ஆனர், சட்டம் ஒழுங்கா காப்பாத்துறதா போலீஸ் ஸ்டேஷன். காப்பாத்த தவறுன இடம் போலீஸ் ஸ்டேஷனும் இல்ல, அங்கே காக்கி சட்டை போட்டவங்க போலீஸ்காரங்களும் இல்ல. இந்த நாட்டுல ஒரு பொண்ணு நடு ராத்திரியில தன்னந்தனியா பயம் இல்லாம என்னைக்கு நடமாட முடியுதோ அந்த நாள் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரம் கிடைச்ச நாள்னு மகாத்மா காந்தியை சொல்லி இருக்கார். அந்த சுதந்திரத்தை காப்பாற்ற முடியாத இடம் இந்த போலீஸ் ஸ்டேஷன். இந்த நாட்டுல பெண்கள் திருடர்களுக்கு பயப்படுறதை விட, அயோக்கியர்களுக்கு பயப்படுறதை விட போலீஸ்காரங்களுக்கு பயப்படுற நிலைமையை உருவாக்குறவங்க உண்மையான போலீஸ்காரங்களா யுவர் ஆனர்? தேவையில்லாம பேசாதீங்க. நீங்க போலீஸ் அடிச்சீங்களா இல்லையா? கேட்ட கேள்விக்கு பதில். யாருக்கும் பயப்படாம அராஜகமா பகிரங்கமா நடு ரோட்ல பல பேர் பாக்குற போது துரத்தி துரத்தி கெடுக்க நினைச்ச ஒரு காக்கி சட்டை போட்ட ரவுடியை தான் நான் அடிச்சேன். இன்ஸ்பெக்டரே தவறு செஞ்சிருந்தாலும் அவரை தண்டிக்கிறதுக்கோ அடிக்கிறதுக்கோ உங்களுக்கு உரிமை கிடையாது. எங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணுமோ அங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும். அவங்க தான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். ஏன் சார், உங்க மனைவிக்கோ மகளுக்கோ சகோதரிக்கோ இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா தடுக்கிறத விட்டுட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கத்தான் ஓடுவீங்களா? அது வரைக்கும் அந்த பொண்ணோட கற்பு கெடாம இருக்குமா? மானம் போகாம இருக்குமா? இதெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளுக்கு வாழ்க்கை தான் இருக்குமா? சொல்லுங்க. பொருள் தொலைஞ்சு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே கண்டுபிடிச்சு திருப்பி கொடுக்க முடியாத நீங்க கற்பு போயிடுச்சுன்னா எப்படி சார் திருப்பி கொடுப்பீங்க? திருப்பி கொடுக்கத்தான் உங்களால முடியுமா? அந்த பொண்ணு அரசாங்க சொத்தை பாதுகாக்கிறதுக்காக வீரபத்திரனை பிடிக்க போன என் நண்பரோட தங்கச்சி. அவன் இருக்கிறானா இல்லையான்னு தெரியல, ஆனா அரசாங்கத்தோட பாதுகாவலர்கள் அவனோட தங்கச்சிக்கு தர பாதுகாப்பை பாத்தீங்களா? வேசிங்கிற பட்டம். அப்பாவி பெண்களோட வாழ்க்கையில விளையாடுற போலீஸ் இந்த சிட்டில விபச்சாரம் எந்தெந்த ஹோட்டல்ல நடக்குது, எந்தெந்த பங்களாவுல நடக்குது நல்லா தெரிஞ்சும் ஏன் சார் நடவடிக்கை எடுக்கல? மாமூல் கிடைக்கிறதுனாலயா இல்ல அது நடத்துறவங்க பெரிய ஆளுங்கிற பயத்தினாலயா? இவர் ஆனர், போலீஸ்காரங்க ஒழுக்கத்தையே அவர் தப்பா பேசுறார். எனக்கு தெரியும் சார் போலீசாரோட ஒழுக்கத்தை பத்தி. ஒரு பெண் போலீஸோட கற்ப இன்னொரு போலீஸ்காரனை சூறையாடின சம்பவம் இந்த நாட்டுல நடக்கல. அது செய்தியா பேப்பர்ல வரல, நீங்க படிக்கல. இவர் ஆனர், நம்ம நாட்டுல உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ள நுழைஞ்சு அங்கிருந்த கன்னியாஸ்திரிகளை 2 ரவுடிங்க கற்பழிச்சாங்க. போலீஸ் ஆக்ஷன் எடுக்கல, டாக்டர்களும் உண்மையான ரிப்போர்ட்ஸ் கொடுக்கல. நம்ம நாட்டோட பிரதமர் தலையிட்டதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்தாங்க, அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், பாதிக்கப்பட்ட எல்லா பெண்களையும் பாதுகாக்க பிரதமரா வர முடியும்? பெண்களை தாயா தங்கையா தெய்வமா நினைக்கிற உணர்வுள்ள பலரும் காப்பாத்த வரலாம். அந்த உணர்வுல தான் நானும் காப்பாத்தினேன். தாய்நாடு தாய்மொழி அன்னை பூமின்னு சொல்ற அளவுக்கு பொண்ணை மதிக்கிறது இந்த மண்ணுல தான். கருமாரி அம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் சொல்லி பெண்ணை தெய்வமா வணங்குறதும் இந்த மண்ணுல தான். அந்த பொண்ணை களங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, இந்த மண்ணை களங்கப்படுத்துறவன் யாரா இருந்தாலும் சரி, தண்டிக்க தயங்க கூடாதுங்கிற உணர்வை ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஏற்படுத்தணுங்கிற எண்ணத்துல தான் நான் அடிச்சேன். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைங்கிறதுக்கு சாட்சியங்கள் இருக்கா? இருக்கு யுவர் ஆனர். லலிதா லலிதா லலிதா. இந்த வழக்கில் கண்ணால் கண்ட சாட்சியங்களையும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் சாட்சிகளின் படியும் பிரதிவாதி பிரபாகரன் கூற்று முற்றிலும் உண்மை என தெளிவாகிறது. வரம்பு மீறும் போது குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கலாம் என்ற உணர்வு பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிற முன்மாதிரியாக இந்த வழக்கில் திரு பிரபாகரன் அவர்களை விடுதலை செய்வதோடு சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனில் பணியாற்றிய அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்குமாறு அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டு தீர்ப்பளிக்கிறேன். நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் பேசாம உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது பேசி முடிவெடுங்க. நான் உடனடியே இவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அண்ணா நீங்களே சொல்லுங்க. இப்ப காதலிக்கிறவங்க எல்லாம் பாக்குறாங்க, சிரிக்கிறாங்க, பேசுறாங்க, உடனே கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க, ஏன் குழந்தை கூட பெத்துக்கிறாங்க. ஆனா நாங்க 4 வருஷமா காதலிச்சிட்டு இருக்கோம்.
இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே இருக்கிறது? காயத்ரி சொல்றது கரெக்ட். அண்ணா, என்ன பாக்குறதுக்கு எத்தனையோ மாப்பிள்ளைங்க வராங்க. இப்படியே இந்த விஷயத்த சொல்லாம விட்டுட்டா யாராவது ஒரு மாப்பிள்ளைய பார்த்து எங்க வீட்டுல சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. பண்ணிக்க. பண்ணிக்கவா? உங்களுக்கு வேணா அது விளையாட்டா இருக்கலாம். ஆனா எனக்கு அது வாழ்க்கை பிரச்சனை, புரியுதா? இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறது என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. லுக், அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அது என் மரணத்துல தான் முடியும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் போறேன். அவன் சொல்லு நியாயம் இருக்குடா. பின்ன என்னடா, இன்னும் எத்தனை வருஷம் தான் அவனை காதலிச்சிட்டு இருப்பா? காதலிச்சு அவளுக்கே போர் அடிச்சு போயிருக்கும். பேசாம கோயில வச்சு தலையை கட்டடா. காயத்ரியோட அப்பா சாதாரண ஆளுடா, மாண்புமிகு மந்திரி. இத காதலிக்கிறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணிருக்கணும். டேய், நாங்க காதலிக்க ஆரம்பிக்கும் போதே அவங்க அப்பா ஒரு சாதாரண எம்எல்ஏ. டேய், எம்எல்ஏவா இருக்கும் போதே சம்மதிச்சிருக்க மாட்டாரு. இப்ப அவர் மந்திரி, சம்மதிக்க போறாரு. வேற வழியே இல்லையாடா? இருக்கு. போட வழிய சார். உங்களை எல்லாம் மாண்புமிகுன்னு மரியாதையா கூப்பிடுறாங்க. நீங்க என்னன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறீங்களா? மகன் பேரு பிரபாகரன், அப்பன் பேரு சின்னத்தம்பி ராவுத்தரு, அம்மா பாத்திமா பீவி. ஏண்டா, இது என்ன குடும்பமா இல்ல கூட்டு பொரியலா? இந்த விவஸ்தை கட்ட குடும்பத்துக்கு நான் சம்பந்தியா? ஏன் சார், ஆட்சி பிடிக்கிறதுக்கு மட்டும் விவஸ்தை கட்ட கட்சிகளோட கூட்டு வச்சுக்கலாமா சார்? ஆட்சி பிடிக்கிறதுக்கு தராதரம் தேவையில்லை. எந்த விவஸ்தை கட்ட கட்சியோட கூட்டு சேரலாம். இது குடும்பம்டா, பாரம்பரியம் தேவையில்லை. ஒரு மந்திரியோட மகளை கட்டிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்கு? பண்பு இருக்கு, படிப்பு இருக்கு, அறிவு இருக்கு, அழகு இருக்கு. இதுக்கெல்லாம் மேல 10 மாசத்துல உங்க தாத்தா ஆகுற அளவுக்கு ஆண்மை இருக்கு. நீங்க சம்மதிச்சீங்கன்னா இந்த கல்யாணம் உங்க இஷ்டப்படி நடக்கும். அப்படி இல்லைன்னா வர வெள்ளிக்கிழமை ஏன் இஷ்டப்படி ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கும். அப்பா பேரு சின்னத்தம்பி ராவுத்தர். பொண்ணு பேரு காயத்ரி. அப்பா பேரு அப்துல் காதரா? சபாநாயகம். சபாநாயகம் அடிக்கடி கேள்விப்பட்ட பேரால இருக்கு. கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு நம்ம ஸ்டேட் மினிஸ்டர். என்ன சொன்னீங்க? மினிஸ்டரா? மந்திரி மக கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? பண்ணிக்கலாம், ஆனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல. ஏன் சார், மந்திரி மக ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இல்ல, இருந்தாலும் நீங்க முன்னாடியே சொல்லிருக்கலாம் இல்லையா? எதுக்கு? பொண்ணுக்கு 18 வயசு ஆச்சா, பையனுக்கு 21 வயசு ஆச்சான்னு சொல்லணும்னு இருக்கே தவிர அவங்க அப்பா மந்திரியா இருக்காரா, மாடு ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும் அவசியம் இல்ல. இல்லதான், எனக்கு இன்னும் 11 வருஷம் சர்வீஸ் இருக்கே. கூடுவாஞ்சேரி கன்னியாகுமரின்னு குடும்பத்தை கூட்டிக்கிட்டு நான் அலைய முடியுமா? தம்பி, எனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். சரி சரி, நீங்க நல்லா இருங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. எங்களுக்கு தாயும் தந்தையுமா இருந்து இந்த கல்யாணத்தை நீதான் நடத்தி வச்ச. நீ இல்லைன்னா இந்த கல்யாணம் நடந்திருக்குமா நிச்சயமா சொல்ல முடியாது. உனக்கு எங்க அன்பு பரிசு. பிரபா, பொண்ணுக்கு நான் கையெழுத்து போடுறேன். பொண்ணோட அப்பன் மாப்பிள்ளைக்கு ஏம. நடந்தது நடந்துடுச்சு. இனிமே பகை எதுக்கு? நீ ஜெயிச்சிட்டல்ல, அடங்கி போகத்தான் சொல்லுவேன். சார், சொந்தத்துக்குள்ள வெற்றி தோல்வி பார்க்கலாமா? குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்ல. அவங்கள நல்லா இருக்கணும்னு வாழ்த்துங்க சார். நீதான்டா எனக்கு எதிரி. நான் அவளை பெத்தேன், வளர்த்தேன், படிக்க வச்சேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தெரியாது? நீ என்ன மாமாவா? இதுக்கு நீ நிச்சயம் அனுப்பிப்படா. அப்பா, காயத்ரி, நீ உங்க அப்பனை ஏமாத்திதான் நினைக்கிற. நான் ஏமாந்து பழக்கம் இல்லம்மா, ஏமாத்தி தான் பழக்கம். இப்ப கூட ஏமாந்தேன் தெரியுமா? உனக்காக அல்ல, என் கௌரவத்துக்காக. நீ அப்ப வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, மக வேண்டாம் நான் முடிவு பண்ணிட்டேன். வண்டியடியா. ஏய், நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க, நான் அந்த ஆள் செஞ்ச நினைச்சு துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எந்த ஆளு? உன் மாமனாரா? மக்களுக்கு சேவை செய்வேன்னு சொன்னத அவர் இது வரைக்கும் செய்யவே இல்லை. ஆனா எனக்கு செய்யறேன்னு சொன்னத உடனே செஞ்சுட்டாரு. செஞ்ச நினைச்சு சந்தோஷப்படுவியா? ஏய், சத்தியமங்கலத்துக்கு போஸ்டிங் போட்டது சந்தோஷமான விஷயம் இல்ல, அது ரிஸ்கான ஏரியா. தெரியும்டா.
இந்த பாரா, எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சனாலதான் அந்த ஆளு உன்னை பழி வாங்கிட்டாரு. அரசியல்வாத புத்தி அப்படிதான்டா. பிரபாகரா, நீ எதுக்காக வருத்தப்படுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆபத்தை பார்த்து ஹலோ சொல்றதாண்டா நம்ம 2 பேரும் குணமே. இந்த மந்திரி எந்த நோக்கத்தோட நாங்க அனுப்பி வைக்கிறாரோ அதை நான் மாத்தி காட்டுறேன், ஜெயிச்சும் காட்டுறேன்டா. டேய், என்னாலதான் உனக்கு இந்த போஸ்டிங் நினைக்கும் போது என் மனசுக்கு கஷ்டமா இருக்குடா. பிரபாகரா, நான் நல்லா படிச்சது ஒன்னாலதான், ஐஎஃப்எஸ் ஆனதும் ஒன்னாலதான், டியூட்டில நல்ல பேர் வாங்க போறதும் ஒன்னாலதான்டா. எனக்கு எல்லாமே நீதான்டா. என்னங்க நீங்க இதையே வச்சுட்டு பாத்துட்டு இருக்கீங்க? காயத்ரி, எனக்கு என்னவோ ராஜாராமனை பத்தி ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவனுக்கு எல்லாமே நான் தான் அடிக்கடி சொல்லுவான். அவன் மரணத்துக்கு கூட நான் தான் காரணமாயிட்டேன். என்னங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. காயத்ரி, வீரபத்ரி மிருகத்தோட ரொம்ப மோசமானவன். அவனை பத்தி உனக்கு தெரியாது. அவர் திரும்பி வந்துருவாருன்னு இப்பதானே நீங்க சொன்னீங்க. அப்படி சொன்னாதான் அவங்க அம்மாவுக்கு ஆறுதலா இருக்கும். சார், சத்தியமங்கலம் டிரான்ஸ்ஃபரை நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்? இல்ல சார், எந்த ஊருக்கு வேணாலும் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, சத்தியமங்கலத்துக்கு மட்டும் வேண்டாம். கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரியுமா உங்களுக்கு? டிரான்ஸ்ஃபர் பண்ணா பண்ண இடத்துக்கு தான் போகணும். போங்க, போய் ஜாயின் பண்ணுங்க. இல்ல சார், எனக்கு அப்பண்டிஸ் இருக்கு, அல்சர் இருக்கு, மஞ்சகாமலை இருக்கு. நல்லா தானே இருக்கேன். இல்ல சார், அப்படின்னு நான் சொல்லல, டாக்டர் சர்டிபிகேட் சொல்லுது. எனக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் தெரியும். ஐ அம் பிரபாகரன். சொல்லுங்க. எனக்கு சத்தியமங்கலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும். இல்ல மிஸ்டர் பிரபாகரன், போஸ்டிங் போட்டாச்சு. போட்டீங்க, அவர் போக மறுத்துட்டார். அதுவும் எனக்கு தெரியும். அது கொஞ்சம் ஆபத்தான இடம், யூனோ. சார், நான் மிலிட்டரியில ஒர்க் பண்ணுவேன். காஷ்மீர் காடுகளையும் பார்த்திருக்கேன், அசாம் காடுகளையும் ஒர்க் பண்ணிருக்கேன். அங்குள்ள கொரில்லாக்களையே ஃபேஸ் பண்ணிருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் சத்தியமங்கலம் ஒரு சவாலாவே இருக்காது, சாதாரண விஷயம் தான். மந்திரி எங்கய்யா? அவர் ஃபைல்ல கையெழுத்து போட்டு நம்ம தலையெழுத்தே மாறப்போகுது. அதை பத்தி கவலைப்படாம கையெழுத்து போட்டுட்டு இருக்கிறாராம். கையெழுத்து ஏன் என்னாச்சு? பிரபாகரன் சத்தியமங்கலத்துக்கு போறானா? அவன் எங்க போறான் எனக்கு என்னையா? அவன் அங்க போனா நாம 2 பேரும் எங்க போவோம்னு தெரியுமில்ல? புரியுற மாதிரி சொல்லியா? உங்க மருமகன் சத்தியமங்கலம் போறானா? அவன் தான் லொள்ளு பிடிச்சவனு உங்களுக்கு நல்லா தெரியுமில்ல? அவன் வீரபத்திரம் விஷயத்துல தலையிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டா நமக்கு அது என்ன ஆகுறது? உடனடியா மேலிடத்துக்கு சொல்லி ஒரு வழி பண்ணுங்க. என்ன சொல்ற? வீரபத்திரம் வட்ட சந்திர மரத்துல நமக்கும் பங்கு இருக்குன்னு சொல்றியா? யோ, அறிவு இருக்கா உனக்கு? அது இல்லங்கிறதுனால தானே ஜனங்க எனக்கு ஓட்டு போட்டு என்ன எம்எல்ஏ வாக்கியிருக்காங்க. அது சரி, சீக்கிரமா சிஎம் லெவல்ல பேசி இதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. அவன் அங்க போக விடாம பண்றதுக்கு என்ன நான் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேல பேசினா எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிற கதையா நம்ம பத்தி வெளியில தெரியுறதுக்கு நாமே காரணமாயிடுவோம். இல்ல உங்க மருமகன் கிட்ட சொல்லி. மருமகனா? மக செத்து 5 வருஷம் ஆச்சு. மருமகன் எங்க இருந்தே வந்தா? அப்போ நானே பாத்துக்கிட்டுமா? பாத்துக்க. அப்புறம் வருத்தப்படக்கூடாது. வருத்தமும் கிடையாது, வாழைக்காயும் கிடையாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, நான் அதுல தலையிட மாட்டேன். ஹலோ, யார் அது? பிரபாகரனா? ஏன் தம்பி, சத்தியமங்கலத்துக்கு போறியாமே? அது முடி வெட்டுற இடம் இல்ல தம்பி, சந்தன மரம் வெட்டுற இடம். எதிர்த்தா ஆளையே வெட்டுற இடம். அங்கெல்லாம் போக வேணாம் தம்பி. நீங்க யாரு? தெரிஞ்சவங்க தான் தம்பி. ஆசைக்கு ஒண்ணு பெத்துக்கிட்டேன். ஆசைக்கு ஒண்ணு பெத்துக்கிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு ஏன் அல்ப ஆயுசுல போகணும்னு ஆசைப்படுற? நீ யாரு? உன் பேரை முதல்ல சொல்லு. பேரா முக்கியம்? மிஸ்டர் எக்ஸ்ன்னு வச்சுக்க. எக்ஸ் கூட எல்லாம் பேசுறது இல்லடா, உன்னோட உண்மையான பேரை சொல்ற. எக்ஸ் தான் தம்பி. உண்மையான பேரை கூட சொல்ல முடியாத கோழை என்ன நீ மிரட்டுறியா? ஏய், உன் முகத்துல மீசை இருந்தா போன வச்சுட்டு நேர்ல வாடா ராஸ்கல். வேலை செய்யறவன நம்ம ஆளை வச்சு செட்டப் பண்ணி அவன் வீட்டுக்கு போற பால்ல மட்டும் விஷத்தை கலந்துடு. அந்த பாலை குடிக்கிற குடும்பமே மறுநாள் உயிரோட இருக்க கூடாது. காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு வந்துடு போ. நைட் யாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க? நைட் யாருங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க? ஏய், சுமாரா, வேலை வெட்டி இல்லாதவன்
உனக்கு பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கு, சத்தியமங்கலத்துக்கு போகாதன்னு மிரட்டுறான். நமக்கு எதுக்குங்க வம்பு? நீங்க சத்தியமங்கலத்துக்கு போக கூடாது. ஏன்? எனக்கு என் புருஷனும் என் பிள்ளையும் என் குடும்பமும் தான் முக்கியம். ஏமா கோவமா இருக்க?